जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஆஹ் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் மீண்டும் இந்த வகுப்புல பார்க்கிறது. ஆன்மீக முன்னேற்றம், கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய அடிப்படை அன்றாட வாழ்க்கையில பின்பற்றி கொண்டிருக்கிற சிறிய சிறிய விஷயங்கள். கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பக்தியில் நம்ம பயிற்சி பண்ணணும், பக்தி தொண்டுல நாம் பயிற்சி பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஆஹ் இது வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். சரி, அப்போ நம்ம கடந்த சில தினங்களா பக்தி ரசாமிர்த சிந்து ரசாமிர்த சிந்து புஸ்தகத்துல ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் பக்தி தொண்டுடைய 64 அங்கங்கள், பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது சிலது நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம், சிலது தவறா பயிற்சி பண்ணிட்டு இருக்கலாம், சில பயிற்சி பண்ணாம இருக்கலாம். இது எப்படி நம்ம சரியா ரெகுலரா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத இந்த வகுப்பு. கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்து நம்ம பகவான் மேல ஒரு தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம், தூய பக்தி தொண்டை வளர்த்துக் கொள்வதற்காக ரூப கோஸ்வாமி பிரபுபாதன் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற ஆச்சாரியரால் சொல்லப்பட்ட பக்தி யோக நெறிமுறைகளை கடைபிடிக்கிறது. அதுல நம்ம ஏறக்குறைய ஒரு 20 அப்புறம் ஒரு 30 விஷயம் பார்த்துருக்கோம். 64ல 30 படிச்சிருக்கோம். இப்ப மீதி அதோட கண்டினியூஷன், அதோட தொடர்ச்சி. ஒருவர் ஒழுங்குமுறை விதிகளுக்கு ஏற்ப கோயில் உள்ள விக்கிரகத்தை வழிபட வேண்டும். ஆச்சாரியர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி பகவானின் விக்கிரகத்தை நாம வழிபடணும். ஆச்சார அனுஷ்டானத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஒழுங்குமுறை விதி, விக்கிரகத்துக்கு முன்னாடி வீழ்ந்து நமஸ்காரம் செய்யறது, அந்த விக்கிரகத்துடைய கர்ப்ப கிரகத்தை 3 முறை சுற்றி வலம் வருவது, மிக எளிமையான பணிவான பிரார்த்தனைகளை செய்வது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, இந்த மாதிரி பகவானுக்கு நமக்கு ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு காரைக்குடியில ஒரு சென்டர் இருக்கு, இஸ்கான் காரைக்குடியில. அங்க ஒரு சென்டர், ஒரு மையம், நம்மளுடைய நாமகாட்டா மையம் இருக்கு. இஸ்கானுடைய அவுட் போஸ்ட் நாமகாட்டா மையம். அங்க அழகான கிருஷ்ணர் பகவானுடைய விக்கிரகம். பகவான் நமக்காக அங்க எழுந்தள்ளி இருக்கார். தூய பக்தருடைய பிரார்த்தனையினால, பக்தருடைய வழிகாட்டுதல்ல அங்க நம்ம அந்த இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அந்த விக்கிரகத்துக்கு ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. நமக்கும் பகவானுக்கும் ஒரு உறவு. நமக்காக வேண்டி பக்தர்கள் அங்க பிரச்சாரம் செய்யறாங்க, நமக்காக அங்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறாங்க. பிரபுபாத் நமக்காக இந்த இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு, நம்ம இதுல பயனடையணுங்கிறதுக்காக. அப்ப பகவானும் அங்க விக்கிரகமா எழுந்தருளி இருக்கிறாரு. அப்ப நமக்காக பகவான் அவ்வளவு தூரம் நமக்கு காரைக்குடியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த பகவானுக்கு அன்போடு சேவை செய்ய வேண்டும். பகவானை தரிசனம் செய்வதே திருவிழா தான். சோ முதல்ல விக்கிரகத்துக்கு நம்ம நம்முடைய நமஸ்காரத்தை செலுத்த வேண்டும். இதுதான் பகவத்கீதையும் கிருஷ்ணர் சொல்றாரு. சததம் கீர்த்தயந்தோமா எதந்தஷ திடவ்ரதா நமசந்தஸ்ய மாம் பக்தியா நிக்த யுக்தோபாசதே. எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டும், சததம் கீர்த்தயந்தோமா, எப்போதும் கிருஷ்ணனுடைய புகழ். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எப்போதும் பகவான் புகழ் பாடிட்டு சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தஷ திடபிரதா, உறுதியான மனதோட என்ன வந்தாலும் நான் பகவானை தரிசனம் பண்ணாம இருக்க மாட்டேன். கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்கா, தினமும் 1 முறை 2 முறை தரிசனம் செய்யணும். இல்ல சுவாமி, எங்க வீடு கோயில்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னா வாரத்துக்கு 1 முறையாவது போய் அங்க பகவானை தரிசனம் பண்ணிடணும். பகவானை தரிசனம் பண்றதே திருவிழா தான், பண்டிகை தான், உற்சவம் தான். பகவானை தரிசிப்பதே நித்திய உற்சவம் தான். உறுதியான மனதோட, வேற எந்த காரணமும் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நான் பகவானை சேவிப்பேன். ஏன்னா சிலர் இங்க ஸ்கூலுக்கு போறாங்க,
இப்போ மனுஸ்ரீ எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க அம்மா எல்லாம் வீட்டுல வந்து சமைக்கிறாங்க. அப்புறம் சிலர் வெளியில வேலைக்கு போவாங்க, சிலர் வந்து வியாபாரம் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்துல 6 நாட்கள் வந்து பல அலுவலகங்களை வச்சிருக்கோம். இருந்தாலும் கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்குன்னா நம்ம கட்டாயம் கோயில்ல போய் பகவானை தரிசனம் செய்யணும். ஏன்னா நமக்காக அங்க பகவான் வந்திருக்கார். ஒன்று. இல்ல சுவாமி கோயில் இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது, ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாட்கள், பண்டிகை காலங்கள்ல தவறாம வந்து கலந்துக்கணும். இது நம்முடைய தினசரி நடவடிக்கையா வச்சுக்கணும். தினசரி நான் பகவானை தொழுவேன். சரி கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கா, அந்த கோயில் இருக்கிற பகவான் விக்கிரகத்தை நான் போட்டோ எடுத்துட்டு வந்து அந்த போட்டோவை நான் வீட்டுல வச்சு வழிபடுவேன். ஏன்னா எனக்காக தானே பகவான் அங்க வந்திருக்கிறாரு. ஓ பகவானே, நீங்க ரொம்ப கருணையோட எனக்காக நீங்க அங்க வந்து அவதாரம் பண்ணிருக்கீங்க, விக்கிரகமா தோன்றி இருக்கீங்க. என்னால தினமும் வந்து உங்களை பார்க்க முடியல, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். அதனால நான் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து அவங்கள அந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணி அதை வர்ஷிப்போம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நேர்லயே போய் சத்சங்கத்துல கலந்துக்கணும். சோ இங்க என்னென்ன சொல்றாங்க, ஒருவன் ஒழுங்குமுறை விதிகளுக்கேற்ப கோயில் உள்ள விக்கிரகத்தை வழிபடும். குளிச்சு நல்ல திலக்கெல்லாம் போட்டு வைஷ்ணவ உடையில பகவான் முன்னாடி வரும்போது வைஷ்ணவ உடையில வரும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போறோம், யூனிஃபார்மோட போறோம் இல்லையா? ஸ்கூல்ல போனா எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர்களுக்கு வந்து சீருடை இருக்கு. ஆர்மியில எல்லாருக்கும் சீருடை, மருத்துவர்களுக்கு, பொறியாளர்களுக்கு, அலுவலகத்துல எல்லாரும் சீருடையில வச்சிருக்க சீருடை இருக்கு. சீரான உடை, சீருடை, எல்லாரும் ஒரே மாதிரி ஆடை அணிஞ்சிருக்காங்க. அது மாதிரி வைணவர்களுடைய அடையாளம் நெற்றியில் திலகம், நல்ல வைஷ்ணவ உடை. பிரபுனா தோத்தி குர்தா, மாதாஜினா சாரி, இந்த மாதிரி மனுஸ்ரீ மாதிரி குட்டி பாப்பா அப்படின்னா அவங்க வந்து பாவாடை தாவணி. இது நம்ம ட்ரெடிஷன், நம்முடைய கல்ச்சர் என்ன, பட்டு பாவாடை சட்டை போடும். அது வந்து பட்டு வந்து பட்டுக்கு வந்து தீட்டே கிடையாது. பட்டு வந்து பட்டு வஸ்திரம் தூய்மையானது. அதனால நம்ம கோயிலுக்கு போகும்போது, திருவிழாவுக்கு போகும்போது, பண்டிகை காலங்களில் பட்டு வஸ்திரம் போட்டுக்கணும். சின்ன குழந்தைன்னா பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கணும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைன்னா பாவாடை தாவணி போட்டுக்கணும். ரொம்ப பெரிய பொண்ணுன்னா சேரீ உடுத்திக்கணும். நல்ல திலக்கெல்லாம் போட்டு நம்ம வைஷ்ணவ கலாச்சாரப்படி போய் பகவானை தரிசனம். ரைட். அப்புறம் நம்ம ஆடை, இந்த ஆடை தான் வந்து நம்மள நம்முடைய குணம், நம்ம எந்த குணத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஆடை தான் மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் வைணவர்களை பார்க்கும்போது. அதனால எவ்வளவுக்களும் நம்ம வைஷ்ணவ உடை அணிகிறோமோ அவ்வளவுக்களும் நமக்கு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் கிடைக்கும். நல்லா திலகெல்லாம் போட்டு வைஷ்ணவ உடை அணிந்து கொண்டு நாம இருக்கணும். சரி, அடுத்தது ஒழுங்குமுறை விதிகளுக்கு ஏற்ப கோயில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவது. அப்புறம் ஆரத்தி காண்பித்தல், பிரசாதம் அளித்தல், விக்கிரகத்தை அலங்கரித்தல் போன்ற தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய சேவைகள் ஆகும். அங்க வந்து நம்ம ஆரத்தி காமிக்கலாம் பகவானுக்கு. சரி சுவாமி, நான் எப்படி ஆரத்தி காமிப்பேன், நானே தீட்சையே வாங்கலையே. நான் தீட்சை வாங்கிட்டு பகவானுக்கு ஆரத்தி பண்ணலாம், நான் தான் இனி தீட்சையே வாங்கலையே. அப்ப என்ன பண்ணலாம், அங்க ஆரத்தி நடக்கிறது நம்ம கலந்துக்கலாம். ஓ அங்க பூஜாரி வந்து ஆரத்தி பண்றாரு, நம்ம கூட இருந்து கீர்த்தனம் செய்யலாம். அந்த கீர்த்தனை பண்ணும்போது பாடல்கள் பாடலாம். யசுபாத்தி நந்தனா, அப்புறம் வந்து கிப ஜெயம், கௌர ஆரத்தி, தர்சன ஆரத்தி, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு, இந்த மாதிரி ஆரத்தி பாடல்கள் பூஜாரி ஆரத்தி பண்ணுவாரு, நம்ம பாட்டு பாடலாம். இல்ல வைணவர்கள் பாடிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவங்க பின்னாடி கூட சேர்ந்து பின்னாடி சேர்ந்து பாடலாம். அந்த பாடலாம் எனக்கு தெரியாதே, நான் இன்னும் படிக்கவே இல்லையே, அப்ப என்ன பண்ண, அந்த பாடல் பிரிண்ட் பண்ண புஸ்தகம் வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுக்கலாம். அப்போ கோயில்ல போனா பக்தர்கள் பாடும்போது நாம கூட சேர்ந்து பாட பாட அது ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிடும். ஓ பாட்டு, இந்த வைஷ்ணவ பாட்டுலாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, அது ஏதோ சமஸ்கிருதத்திலயும் வங்காளத்திலும் இருக்கு, நான் எப்படி படிப்பேன், எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு தோணும். எப்ப தோணும், வீட்டுல உட்கார்ந்துருந்தா. நம்ம கோயில்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க பக்தர்கள் பாடும்போது கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மனப்பாடம் ஆயிடும். நான்லாம் அப்படிதான். நான் வந்து ஒரு பாடலும் புக் எடுத்து படிக்கவே இல்லை. கோயில்ல சேர்ந்து பக்தர் கூட சேர்ந்து சத்சங்கத்துல பாடி பாடி அந்த தூய பக்தர்கள்லாம் பாடினாங்க, அவங்க கூட சேர்ந்து பாடினோடனே நமக்கும் அந்த பாட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹிந்தி சினிமாக்கெல்லாம் போவேன். ஹிந்தி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ஹிந்தி சினிமால போனா அந்த ஹிந்தி பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கும். பாருங்க, எனக்கு ஹிந்தியே தெரியாது, எனக்கு ஹிந்தியே தெரியாது. ஹிந்தி சினிமால போய்
அந்த படத்துல போய் அந்த பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு ஹிந்தி பாட்டு நான் பாடுவேன். அப்போ சினிமா பாட்டு, ஹிந்தி பாட்டு மனப்பாடம் பண்ண முடிஞ்ச என்னால, ஏன் வந்து வைஷ்ணவ பாடல்களை மனப்பாடம் பண்ண செய்ய முடியாது? இல்லையா? ரைட்? சினிமா பாட்டு மனப்பாடம் பண்றாங்க. ரொம்ப சுலபமா. ஹிந்தி பாட்டெல்லாம் போட்டு, இந்த படம் வந்த உடனே அந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்டு, ஓ! இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே! இந்த மாரி நெறைய பேரு தமிழ்நாட்டுல ஹிந்தியே தெரியாத என்ன மாரி நெறைய பேர் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுவாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? மொழியும் தெரியாது, அது பாஷையும் புரியாது. ஆனா பாட்டு புடிச்சிருக்கு. அப்போ ஒரு பௌதீகத்துக்கே இது சாத்தியமாகும்போது, ஏன் கிருஷ்ண பக்தியில சாத்தியமாகாது? அதுவும் பகவானை குறித்த பாடல்கள், அதுக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அது விளக்கமும் குடுத்திருக்காங்க. ரொம்ப அந்த பாடல் எல்லாம் பக்தி மனப்பான்மையோட இருக்கு. பக்தி வினோத் தாக்கூருடைய பாடல்கள், நரோத்தம் தாஸ் தாக்கூருடைய பாடல்கள், அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே பக்தி மனம் கமழும். அவங்களுடைய அந்த அவங்களுடைய பக்தி வந்து ரொம்ப மேலோங்கி தொனிச்சு நிக்குது. அதனால அந்த மாரி ஆச்சார்யுடைய பாட்ட பாடும்போது, அந்த அர்த்தத்த படிக்கும்போது, நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் மேல அன்பு வரும். அதனால அங்க போய் ஆர்த்தியில கலந்துக்கிறது, பிரசாதம். ஏதாவது பிரசாதம். ஓ! இன்னைக்கு வந்து நான் கோயிலுக்கு போறேன். 2 பழம் வாங்கிட்டு போவோம். கொஞ்சம் பூ வாங்கிட்டு போவோம். ஏதாவது போய் பகவானுக்கு போகா நிவேத்தனம் செய்றது. இல்ல நாமளே போய் பகவானுக்கு சமைக்கிறது. ஆஹா! பிரபு அடுத்த பிரச்சனை ஆயிடுச்சே. நான் தான் இனி தீட்சை வாங்கவே இல்லையே. ஹரே கிருஷ்ணா. சோ நான் தான் இனி தீட்சை வாங்கவே இல்லையே. நான் எப்படி பகவானுக்கு சமைக்க முடியும்? ஆ பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பக்தியிலே சிறிது சிறிதா அடுத்த கட்டத்துக்கு போகணும். நான் வந்து தீட்சை வாங்குனா பகவானுக்காக சமைக்கலாம். நான் தீட்சை வாங்குனா பகவானுக்கு ஆரத்தி பண்ணலாம். அப்போ பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு என்னை நான் வந்து பக்தியில அடுத்த கட்டத்துக்கு நான் ஒரு 2 வருஷமா, 3 வருஷமா, இல்ல ஒரு 4 வருஷமா பக்தி பண்ணிட்டு இருக்கேன். கோயில்ல பிரபு, மாதாஜி என்ன பார்த்தாங்க. ஓ! இந்த பக்தர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இவங்க வந்து குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கிறாங்க. தினமும் குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கிறாங்க. 4 விதிமுறை கடைபிடிக்கிறாங்க. மது அருந்துவது கிடையாது. மாமிச பக்ஷணங்களை சாப்பிடுவது கிடையாது. தகாத உறவு கிடையாது. சூதாடுவது கிடையாது. பக்தியில ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. புரோபார் புஸ்தகத்தை ஆர்வமா படிக்கிறாங்க. கோயில்ல வந்து ஆர்வமா சேவையில கலந்துக்கிறாங்க. பொறுப்பான சேவைகளை ஏத்துக்கிறாங்க. அப்படின்னா, ஓ! இந்த பக்தருக்கு நம்ம தீட்சை வாங்கி குடுக்கலாம். இவங்கள ஆன்மீக குருட்ட அழைச்சிட்டு போய் தீட்சை வாங்கி குடுக்கலாம். அப்ப ஆன்மீக குரு ஆசீர்வதிக்கும் போது, ஆன்மீக குருவிலிருந்து நாம் தீட்சை பெற்றுக் கொள்ளும் பொழுது, நம்ம பக்தியில அடுத்த தகுதிக்கு போறோம். பகவானுக்கு பூஜை செய்வதற்கு, அவருக்கு போகா சமைப்பதற்கு, பிரசாதம் சமைப்பதற்கு, அவருக்கு நிவேதனம் செய்வதற்கு, அவரை அலங்காரம் செய்வதற்கு, அவருக்கு பல்வேறு சேவைகள் செய்வதற்கு நாம தகுதி உள்ளவங்களாகும். ஆன்மீக குருடைய கருணை பெறும்போது. இந்த மாதிரி ஒருத்தர் படிப்படியா கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதற்கு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். ரைட்? ஆரத்தி காண்பித்தல், பிரசாதம் அளித்தல், விக்கிரகத்துக்கு அலங்காரம் செய்தல் போன்ற சேவைகளில் ஈடுபட வேண்டும். அப்ப இந்த மாதிரி நம்ம விக்கிரகத்துக்கு சேவை செய்ய வேண்டுமானால் நம்மை பக்தியில் நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். நல்ல ஆர்வமா சேவைகள் ஈடுபடுவது, எளிமையான பணிவான சேவகனா இருப்பது, இதெல்லாம் இந்த தகுதிகளை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். அப்புறம் பாடுதல் வேண்டும். பகவான் மட்டும் வந்து பாடணும். நான் ஒண்ணு பெரிய சிங்கர் எல்லாம் இல்ல பிரபு. நான் எல்லாம் பாடினா பகவான் வந்து கேட்பாரா? தாராளமா கேட்பார். பாடுறதுக்கு வந்து பகவான் முன்னாடி பாடுறதுக்கு குரல் வளம் தேவையில்லை. பக்தி வளம் தான் தேவை. குரல் வளம் தேவையில்லை. பாருங்க நான் எல்லாம் பாடுறதுக்கு கூட பகவான் சகிச்சுக்கிட்டு தான் இருக்காரு தினமும். நாங்கெல்லாம் கோயில்ல கீர்த்தன் பாடுறோம். அதையே பகவான் சகிச்சுக்கும் போது நீங்க எல்லாம் பாடுறத சகிச்சுக்க மாட்டாரா? ரொம்ப அழகான லீலை இருக்கு. ஜெகநாத பூரியில மணிதாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார். இப்போ பூரி ஜெகநாத ரத யாத்திரையில வந்தது இல்லையா? அங்க வந்து மணிதாஸ்னு ஒரு பக்தர். ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். ரொம்ப சாதாரணமான அஹ், ஒரு பாமர மக்கள்ல ஒருத்தர். பாமர மக்கள், சாதாரண மக்கள்ல ஒருத்தர். மணிதாஸ்க்கு சமஸ்கிருதம் தெரியாது. அவர் உயர்ந்த குலத்துல பிறக்கல. அவருக்கு வேத மந்திரம் புரியாது. ஒண்ணுமே தெரியாது. அவர் ஒரு சாதாரண விவசாயி அவர். அவர் ஒரு நாள் ஜெகநாதபுரியில வந்து பகவானை தரிசனம் பண்ண வரும்போது அங்க பக்தர்கள்லாம் பாகவதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருடைய கதைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மணிதாஸ்க்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு.
அவரும் கிருஷ்ண பக்தராகணும். இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கிருஷ்ண பக்தி ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க வந்து ரொம்ப அழகா நாம ஜெபம் பண்றாங்க, பாகவத கதைகளை படிக்கிறாங்க, எல்லாரும் குருவுக்கு சேவை பண்றாங்க. அதனால இந்த மணிதாஸ்க்கு ரொம்ப ஆர்வம். அவர் வந்து இந்த வைஷ்ணவ சங்கத்துக்குள்ள வந்தார். வைணவர்கள்லாம் சேர்ந்து பாகவதம் படிக்கும்போது அவரும் அந்த வைஷ்ணவ சங்கத்துக்குள்ள வந்தார். அந்த வைஷ்ணவ சங்கத்துக்குள்ள வந்துட்டு மணிதாஸ் என்ன பண்றாரு, தினமும் தவறாம கலந்துக்கிறார். அவரோட உற்சாகம் பார்த்துட்டு அவர் ஆன்மீக குரு அவருக்கு நாம தீட்சை, மந்திர தீட்சை கொடுக்கிறாரு. அவர் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே நாம ஜெபம் செய்றார். அவர் ரொம்ப எளிமையான, ரொம்ப ரொம்ப எளிமையான பணிவான ஒரு பக்தர். அவருக்கு வந்து என்னன்னா கீர்த்தனம், பகவான் முன்னாடி கீர்த்தனம் பாடணும்னு ரொம்ப ஆசை. என்ன பண்ணாரு, கர்த்தால் வாங்குறதுக்குலாம் காசு இல்ல. கர்த்தால் வாங்கணும், மிருதங்கா இதெல்லாம் காசு கிடையாது. 2 தொட்டாங்குச்சி எடுத்துட்டார். தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, நம்ம தேங்காய் வந்து உடைச்சிட்டு அந்த தேங்காய் துருவிட்டு இந்த தேங்காய் தொட்டி இருக்கு இல்லையா, தொட்டாங்குச்சி, அந்த 2 தேங்காய் தொட்டிய ஓட்டை போட்டு அதுல கயிறு கட்டிக்கிட்டார். கட்டிட்டு அதை கர்த்தால் மாதிரி வச்சுக்கிட்டு அதை தட்டிக்கிட்டே பாடுவார். ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் சுவாமி ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத் சுவாமி ஜெய் ஜெகநாத், ஜெய் பலதேவா ஜெய் சுபத்ரா, ஜெய் பலதேவா ஜெய் சுபத்ரா. இப்படி தினமும் ஜெகநாத் முன்னாடி வந்து இந்த தொட்டாங்குச்சி வச்சுட்டு தொட்டாங்குச்சியிலே கர்த்தார் மாதிரி அடிச்சுக்கிட்டே பாடுவார். ரொம்ப உற்சாகமா ஆனந்தமா பாடுவார். அப்படி பாடும்போது அவர் கால் தரையிலேயே முட்டார், தலைகால் குத்திட்டு ஆடுவார். ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் பலதேவ் ஜெய் சுபத்ரா. அப்படி உற்சாகமா பாடுவார். ரொம்ப 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 இன்னசென்டான டிவோட்டி, ரொம்ப வெகுளியான ஒரு பக்தர். ரொம்ப வெகுளியான குழந்தை மாதிரி, ரொம்ப வெகுளியான பக்தர். அந்த தொட்டாங்குச்சியில வச்சு பாடி தலைகால் குத்திட்டு நடனம் ஆடுவார். அங்க ஜெகநாதருடைய கர்ப்ப கிரகம் இருக்கு கோயில்ல. இந்த நீலாச்சல தாமம், ஸ்ரீகேத்திரமான ஜெகநாதபுரியில நீலாச்சல தாமத்துல அந்த கர்ப்ப கிரகத்துல வந்து, அந்த கர்ப்ப கிரகத்துல ஜெகநாதர் வீட்டு இருக்காரு ரத்ன சிம்மாசனத்துல. ஒரு அற்புதமான ரத்ன சிம்மாசனத்துல ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா வீட்டு இருக்காங்க. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்கும், அதுக்கு ஜெகன் மோகன மண்டபம்னு பேர். அங்க போன ஒரு கருட ஸ்தம்பம் இருக்கும். அந்த கருட ஸ்தம்பத்துல கருடாழ்வார் இருப்பாரு. அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு நின்று பகவானை தரிசனம் பண்ணுவார். அந்த மண்டபத்துக்கு வந்து ஜெகன் மோகன மண்டபம்னு பேர். ஜெகநாதருடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் ஜெகன் மோகன மண்டபம். அந்த மண்டபத்துல வந்து இவர் கீர்த்தனம் செய்து நடனம் ஆடி தினமும் தினமும் வந்து பகவான் முன்னாடி கீர்த்தனம் பண்ணி நடனம் ஆடுவார். காலை மாலை 2 வேளையும் தவறாம. காலையில வந்து தர்சனாரத்தி, மாலை வந்து சந்தியா ஆரத்தி. தவறாம அந்த ஆரத்தி நடக்கும்போது கலந்துகிட்டு அந்த ஆரத்தியில வந்து கலந்து பகவானை தரிசனம் பண்ணி ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படி கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடுவார். யாரு, இந்த மணிதாஸ். ஒரு நாள் என்ன நடந்தது, இந்த மணிதாஸ் வந்து ஜெகநாதன் படி கீர்த்தனம் பாடுறதுக்காக வர்றார். அப்போ அங்க ஒரு பிராமணர் பாண்டா, அவர் என்ன பண்ணாரு, புராணம் படிச்சுட்டு இருக்கிறார். அங்க வந்து ஒரு பாண்டா உட்காந்துக்கிட்டு அந்த ஜெகன்மோகன மண்டபத்துல ஒரு பாண்டா வந்து உட்காந்துட்டு என்ன பண்றாரு, புராணங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறார். புராண பாண்டான்னு பேர். அவருடைய சீடர்கள், கொஞ்சம் பிராமணர்கள், பாண்டாக்கள்லாம் உட்கார்ந்து இந்த புராணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பாண்டாவும் புராணம் பேசிக்கிட்டு இருக்காரு, புராணத்திலிருந்து கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வழக்கம் போல மணிதாஸ் வந்தாரு. மணிதாஸ் வந்து என்ன பண்ணாரு, 2 தொட்டாங்குச்சி வச்சுட்டு ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் பலதேவ் ஜெய் சுபத்ரா ஹரி போல் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படி தலைகால் குத்திட்டு நடனம் ஆட தொட்டாங்குச்சி அடிச்சுட்டு அவர் உற்சாகத்துல அந்த வெகுளியான பக்தர், இங்க ஒரு பாண்டா உட்கார்ந்து இருக்காரு, அவர் புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த பிராமணர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கவனிக்கல. உற்சாகமா வந்து ஜெகநாதர் முன்னாடி கர்த்தால் அந்த தொட்டாங்குச்சி வச்சு ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் சுவாமி ஜெய் ஜெகநாத் கீர்த்தனம் பாடி குதிக்கிறார். இந்த பாண்டாவுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த முட்டா பையன், சரியான முட்டாள் மடையனா இருக்கிறான், இங்க புராணம் படிச்சுட்டு இருக்க வந்து கூச்சல் போட்டிருக்கான், ஜெகநாத் ஜெகநாத் பிடிச்சவனை வெளியில போடுங்க. அந்த பிராமணர்ல என்ன பண்ணாங்க, மணிதாஸ் அப்படி குண்டு கட்டா தூக்கி தூக்கி கோயிலிருந்து வெளியில தூக்கி போட்டாங்க. போடாங்க. அங்க புராணம் படிச்சிருக்க பிராமணர் உட்காந்து வந்து ஜெகநாத கீர்த்தனம் பண்ணி கத்து கூச்சல் போடுறான். ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகன் கூச்சல் போட்டுருக்கான்.
தூக்கி குண்டு கட்டா தூக்கி அந்த மணிதாச வெளியில போட்டுரும். தூக்கி வீசிட்டாரு. அப்புறம் இந்த பாண்டா உட்காந்து புராணம் படிக்கிறாரு. இந்த மணிதாஸ் வந்து அழற அழற. ச்சே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வழக்கமா ஜெகநாதர் முன்னாடி கீர்த்தனம் பாடுவனே. அந்த மண்டபத்துல நான் காலையிலயும் மாலை 2 வேளை வந்து பகவான் முன்னாடி கீர்த்தனை பாடுவேன். இந்த பாண்டா இன்னைக்கு வந்து புராணம் படிச்சு என்னை தூக்கி வெளியில போட்டாங்க. அப்ப எனக்கு என்னுடைய பாட்டுக்கு ஜெகநாத் பிடிக்கலையா? நான் பஜனை பண்ணது, நான் கீர்த்தனை பாடினது ஜெகநாதுக்கு பிடிக்கலையா? என்னை இந்த பாண்டா தூக்கி வெளியில போட்டாரு. ஏ ஜெகநாதா, ஓ ஜெகநாதா, ஜனார்தனா, வாசுதேவா, நாராயணா, கோவிந்தா, மாதவா, என் பாட்டு உனக்கு தொந்தரவாயிருச்சா? நான் கத்தி கூச்சல் போடுறேனா? உனக்கு என் பாட்டு பிடிக்கலையா? நான் பக்தி பண்றது உனக்கு பிடிக்கலையா? நீ என்னை ஏத்துக்கலையா? என்னை ஏன் இவன் தூக்கி வெளியே போட்டாங்க? அப்படின்னு அழுதுட்டே போறார். அழுதுட்டே போறார். கோயில்ல இருந்து அழுதுட்டே தூக்கி வெளியில போட்டாங்க. அவர் அழுதுட்டே போய் அவர் வீட்டு குடிசையில குடிசையில போய் படுத்துட்டார். சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம தரையில படுத்து அழுதுட்டு இருக்கார். ஜெகநாதா, ஜெகநாதா, என்னை ஏன் இப்படி பண்ணாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வழக்கமா நான் தானே வந்து அங்க பாடிட்டு இருப்பேன். அங்க யாருமே இல்லையே. அப்ப நான் வந்து பாடிட்டு இருப்பேன். இன்னைக்கு அவங்க வந்து புராணம் படிச்சுட்டு என்ன தூக்கி வெளியே போட்டாங்களே. அப்படின்னா நான் பாடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பாடுறது உங்களுக்கு தொந்தரவா இருந்ததா? அப்படின்னு அழறு. சாயந்தரம் சந்தியா ஆரத்தி வந்துருச்சு. சந்தியா ஆரத்தியில போய் அவர் பகவான் முன்னாடி பாடுவேன். சாயந்தரம் போல, சந்தியா ஆரத்திக்கு போகல, பகவான் முன்னாடி பாடுறதுக்காக போல. அவர் படுத்து அழுதுட்டே இருக்காரு. அழுது அழுது அப்படியே மயங்கிட்டார். இங்க பார்த்தா அந்த பாண்டா வந்து புராணம் படிச்சுட்டு இருக்காரு. ஜெகநாதர் இருந்தார். ஏய் பாண்டா, ஏந்திரிங்க இருந்து. என்ன தைரியம் உனக்கு? நீங்க வந்து இங்க புராணம் படிக்கிற? நான் உன்னை புராணம் படிக்க சொல்லி கூப்பிட்டேனா? நான் கேட்டேனா உன்கிட்ட புராணம் படிக்கணும்னு? அந்த மணிதாஸ் வந்து என்னுடைய தூய பக்தர். அவரு அவர் தினமும் வந்து ரொம்ப சந்தோஷமா என் முன்னாடி என் புகழ் பாடி நடனம் ஆடுறாரு. அந்த குழந்தை, அந்த பக்தர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. நீ என்ன பாண்டா இங்க புராணம் படிக்கிற? இந்த புராணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த வேத புராணம் தேவையில்லை. இதை தூக்கி மாத்துங்க இங்க இருந்து. இனி யாரும் இங்க புராணம் படிக்க கூடாது. இந்த மண்டபம் வந்து கீர்த்தனத்துக்கான மண்டபம். இங்க மணிதாஸ் தினமும் வரணும், என்ன புகழ்ந்து பாடணும். அதனால கோயிலுடைய தர்மகர்த்தா கூப்பிட்டாரு. யாரங்க தர்மகர்த்தா? இங்க வாங்க. ஏய் ராஜா, இங்க வா. எல்லாரும் கூப்பிட்டாரு. இந்த புராண பாண்டாவை இங்க இருந்து மாத்துங்க. இங்க யாரும் புராணம் படிக்க கூடாது. புராணம் அந்த பக்கம் போய் படிக்க சொல்லு. இங்க வந்து நாம சங்கீர்த்தனம் நடக்கணும். அதுவும் என்னுடைய பக்தன் மணிலால். அந்த மணிதாஸ் வந்து என்னுடைய பக்தன். அவன் எனக்காக எவ்வளவு மனம் உருகி பாடுறான். என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான். அவனை பிடிச்சி வெளியில போட்டீங்க. உடனே போய் அவனை கூட்டிட்டு வாங்க. அவரை வந்து பல்லக்குல வச்சு உட்கார வச்சு கூட்டிட்டு வரணும். பல்லக்குல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்து என் முன்னாடி அவன் கீர்த்தன் பாடணும். அந்த கீர்த்தன் நான் கேட்கணும். பகவான் சொல்றாரு. உடனே ராஜா போய் காவலாளியை கூப்பிட்டு போய் மணிலால கூட்டிட்டு வாங்க. போங்க, பல்லக்கு எடுத்துட்டு போங்க. ராஜாவுடைய பல்லக்கு போகுது. ராஜாவுடைய பல்லக்கு எடுத்துட்டு போய் மணிலால கூப்பிடுறதுக்காக போறாங்க. அவர் தலையில விழுந்து அழுதுட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, யாரும் இல்ல. யாரும் கூப்பிடுறாங்க. எட்டி பார்த்தா ராஜாவுடைய காவலர் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க தான் மணிதாசா? ஆமா ஆமா, நான் தான். ஏன் என்ன? உங்களை உடனே ராஜா பல்லக்குல கொண்டு வர சொன்னாரு. உட்காருங்க போலாம். என்னைய ராஜா பல்லக்குல வர சொன்னாரு? வாங்க, எல்லாம் அங்க தெரியும், வாங்க. உடனே இந்த காவலாளிங்க மணிதாச பல்லக்குல உட்கார வச்சு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள போறாங்க. கர்ப்ப கிரகத்துல போய் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இந்த ஜெகன்மோகன் மண்டபத்துல மணிதாஸ் இறக்கி விடுறாங்க. ஜெகநாத் சொல்றாரு, மணிதாஸ் நீ கீர்த்தனை பாடு. உன் கீர்த்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இங்க யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ உன் காலம் வரைக்கும் இங்க கீர்த்தனை பாடிட்டே இருக்கலாம். பாண்டா வந்து அந்த பக்கம் மாத்திட்டேன். அங்க மகாலட்சுமி கோயில் இருக்கு. ஜெகநாதனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு தரிசனம் பண்ணி கீழே இறங்கி வந்தா மகாலட்சுமியோட கர்ப்ப கிரகம் இருக்கு. அந்த ஒரு மண்டபம் இருக்கு. புராணாவை அங்க மாத்திட்டாங்க. புராண பாட்டாவை பாருங்க. பகவானுக்கு வந்து இந்த வேதம், புராணம், இதிகாசம், உபநிஷம் இது எல்லாம் விட பக்தருடைய நாம சங்கீர்த்தனம் தான் இருக்கும். பக்தருடைய புகழ் பாடு பகவான் வந்து பக்தர்கள் பாடுறதான் கீர்த்தனம். அதனால இந்த மண்டபம் கீர்த்தனத்துக்கான மண்டபம். இந்த ஜெகன்மோகனா மண்டபத்துல எப்பவும் கீர்த்தனம் தான் நடக்கணும். புராணம் படிக்கணும் அந்த மண்டபத்துக்கு போங்க. மகாலட்சுமி மண்டபத்துக்கு போங்க. இங்க யாரும் வராதிங்க. எல்லா பாண்டா பிராமணர்கள் அங்க போங்க. இந்த மணிலால் வந்து என் முன்னாடி கீர்த்தனை பாடிட்டே இருப்பார். இப்படி உன் காலம் முடிகிற வரைக்கும் என் கீர்த்தனை பாடிட்டே இருக்கணும். இந்த மண்டபம் கீர்த்தனத்துக்கான மண்டபம். மணிலால் கண்ணிருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் டப்பெல்லாம் நடுங்குது. அவெல்லாம் கழுது மயிரெல்லாம் குத்திட்டு ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஓ ஜெகநாத் சுவாமி, ஜெய் போல் ஹரிபோல், ஜெகநாத் ஜெகநாத் தலைகால் குதித்து நடனம்.
வானத்துக்கு பூமி குதிக்கிற. அதனால இங்க பகவான் வந்து நம்ம புராணம் படிச்சிருக்கிறோமா, சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறோமா, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்குமா, இது பாக்குறது இல்ல. நம்முடைய பக்தி மனப்பான்மையை தான் பாக்குறாரு. நம்ம எவ்வளவு ஆழமா பகவான்கிட்ட பக்தி செய்றோம், எவ்வளவு அன்போட பக்தி செய்றோம், நமக்கு குரல் வளம் இருக்கா, நமக்கு புலமை இருக்கா, நமக்கு பாண்டித்யம் தெரியுமா, நமக்கு சங்கீர்த்தனம் தெரியுமா, அதெல்லாம் பகவான் பாக்குறது. எளிமையும் பணிவும் தான் பகவானை கவரும். அந்த வெகுளித்தனமான பக்தர், கள்ளம் கபடம் இல்லாத வெகுளித்தனமான உண்மையான பக்தர் தான் பகவானை கவர முடியும். ரைட். இந்த மாதிரி நம்ம பகவான் முன்னாடி வந்து கீர்த்தனை பாடணும், கர்த்தால் வாசிக்க படிச்சுக்கணும், மிருதங்க வாசிக்க படிச்சுக்கணும். ஒண்ணுமே தெரியல, ரெண்டு கை தட்டி பாடணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே அப்படின்னு கர்த்தால் கை தட்டியாவது ஒண்ணு கை தட்டி பாடணும், இல்ல கர்த்தாலம் வாசிக்கணும். இதெல்லாம் பக்தர்கள் சங்கத்துல வந்து தானா படிச்சுக்குவோம். இதெல்லாம் ஒண்ணு காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். கர்த்தால் வாசிக்கிறதுக்கு, மிருதங்க வாசிக்கிறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பிஎஸ்டி பட்டம் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம், டாக்டரேட் எல்லாம் படிக்க வேண்டாம், காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படி பக்தர் சங்கத்துல வர வர பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல பக்தர் சங்கத்திலே நம்ம வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்லோகம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம், கர்த்தால் வாசிக்க ஆரம்பிச்சிருவோம், மிருதங்க எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் ஆயிடும். அதுதான் பக்தர் சங்கத்தோட மகிமை. அப்ப என்ன பண்ணணும்? பகவான் முன்னாடி வந்து கீர்த்தனம் செய்யணும், இசைக்கருவிகள் வாசிக்கணும், வேத மந்திரங்களை பாராயணம் செய்யணும். குந்தி மாரனுடைய பிரார்த்தனைகள், பீஷ்மருடைய பிரார்த்தனைகள், பிரகலாதருடைய பிரார்த்தனைகள், கஜேந்திரன் பிரார்த்தனைகள், இந்த மாதிரி பிரார்த்தனைகளை செலுத்தணும். வழிபாடு செய்யணும். கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்யணும். தூபம் காமிக்கலாம், இந்த நெய் விளக்கு நெய் தீபம் காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யலாம். இன்றியமையாத பிரார்த்தனைகளை இசைக்க வேண்டும். இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்களுடைய பிரார்த்தனையை நம்ம செய்யணும். மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளணும். எப்ப கோயில்ல போனாலும் பக்தர்கிட்ட பிரபு ஏதாவது பிரசாதம் இருந்தா கொடுங்க பிரபு, பகவானே பிரசாதம் கொடு. ரொம்ப பணிவாக கோயில்ல போனாலே ஜெகநாத பிரசாதம் கிடைச்சா நாம் செஞ்ச பெரும் பாக்கியம். அதெல்லாம் ரொம்ப பணிவாக, பிரபு ஏதாவது பகவானே பிரசாதம் இருந்தா கொடுங்க பிரபு. அது சிறிதேனும் ஒரு கற்கண்டோ அல்லது தீர்த்தமோ அல்லது பாலோ பழமோ ஏது கிடைத்தாலும் அது ஆனந்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு என்ன பாக்கியம் செஞ்சேன், இன்னைக்கு பகவானை தரிசனம் கிடைச்சது, பக்தர் சங்கம் கிடைச்சது, நாம சங்கீர்த்தனை பண்ண முடிஞ்சது, பிரசாதம் கிடைத்தது, பெரும் பாக்கியம். மகா பிரசாதத்தை உண்ண வேண்டும். அப்புறம் சரணாமிர்தத்தை பருக வேண்டும். பகவானுக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தம் சரணாமிர்தம். நம்ம எப்ப கோயில்ல போனாலும் கோயிலை சுற்றி வலம் வரும்போது அங்க ஒரு ஒரு கிண்ணத்துல தீர்த்தம், துளசி தீர்த்தம், இல்லாட்டி பால் பஞ்சகவ்யம் போட்டு பகவானுக்கு அபிஷேகம் செய்த பால், தயிர், தேன் இதெல்லாம் அபிஷேகம் பண்ண சரணாமிர்தம், அதை சில துளிகள் வாங்கி பருக வேண்டும். அது எல்லா வியாதி குணப்படுத்தும். பகவானுடைய சரணாமிர்தம் பகவானுக்கு நிவேதனம் செய்த அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை பருகுவதால அகநோய் புறநோய் எல்லாம் காலியாயிடும். உடல் வியாதி, மனோவியாதி, எல்லா வியாதி குணமாயிரும் சரணாமிர்தம் பருகிறதுனால. பாருங்க கோயில்ல போனா எவ்வளவு நன்மை நமக்கு. அதுக்கப்புறம் பகவானுக்கு நிவேதனம் செய்த தூபங்களை மலர்களை நுகர்தல் வேண்டும். துளசி, புஷ்பம் இதெல்லாம் பகவானுக்கு ஆஃபர் பண்ணி கையில தருவாங்க. அதை நுகர்ந்து பார்க்கணும். இந்த மூக்கு அதுக்குதான். நமக்கு எதுக்கு மூக்கு இறைவன் படைச்சிருக்கிறாரு? அவருக்கு நிவேதனம் செய்த மலர்களை நுகர்வதற்காக. வாய் எதற்கு படைச்சிருக்காரு? பிரசாதம் சாப்பிடுறதுக்காக, நாம ஜபிக்கிறதுக்காக. காது அவர் புகழ் கேட்பதற்காக, கண்கள் அவரை தரிசனம் செய்யறதுக்காக. அப்ப பாகவதம் என்ன சொல்லுது? யாருக்கு கண் இருந்தும் பகவானை தரிசனம் செய்யலையோ அவன் குருடன். கண் இருந்தும் குருடனாய். மயிர்பீலியில கூட கண் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? மயிர்பீலி பார்த்திருக்கீங்களா? அதுல கண் இருக்கும், அதுல பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி இந்த கண்கள் இருந்தும் பகவானை தரிசனம் செய்யவில்லை என்றால் அவன் குருடனே. காதுல ரெண்டு ஓட்டை இருக்கு. இந்த காது ஓட்டை வழியா கிருஷ்ணனுடைய நாமத்தோட மகிமைகளை கேட்கவில்லை என்றால் அது பாம்பு புற்றோட ஓட்டை. அது காது இருந்தும் செவிடனாய், பிரயோஜனமே இல்லை. வாய் இருக்கு, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிடுறோம். ஆனா வாய் எதுக்காக? பகவான் புகழ் பாடுறதுக்காக, தற்புகழ் பாடுறதுக்கு இல்ல. அப்புறம் பகவானுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றது. இப்படி பகவானை பத்தி பேசாம ஊர் கதை, உலக கதை, கிராமிய கதையெல்லாம் பேசினா தவளை மாதிரி.
தவளை என்ன பண்ணும்? பாக் 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 பாக். என்ன பண்ணும்? பாம்பு கூப்பிடும். பாம்பே நான் இங்கதான் இருக்கேன் வா, பாம்பே நான் இங்கதான் இருக்கேன் வா. பாம்பு போய் தவளையை கொத்திக்கும். அங்க போய் உட்காந்து. அதனால இந்த வாய் வந்து பகவானுடைய புகழ் பாடுறதுக்கு, பகவானுடைய பிரசாதம் சாப்பிடுறதுக்கு, அப்புறம் சரணாமிர்தம் பருகிறதுக்கு, அப்புறம் விக்கிரகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர வேண்டும், துளசியை நுகரணும். அப்புறம் பகவானுடைய தாமரை திருப்பாதுக்கு நமஸ்காரம். பகவானுடைய தாமரை திருப்பாதுக்கு தவறாமல் நமஸ்காரம் செய்யும். அதான் சததம் எப்போதும் கீர்த்தயந்தோமாம், என் புகழ் பாடிக்கொண்டு சததம் கீர்த்தயந்தோமா யதந்தர்ஷ திடப்பிரதா, உறுதியான மனதோடு என்ன நடந்தாலும் சரி. இந்த உலகமே நமக்கு எதிரியாயிரலாம், எல்லாரும் நம்மளை வெறுத்தரலாம், எல்லாரும் நம்மளை குறை சொல்லலாம், எல்லாரும் நம்மகிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஆனா பகவான் ஒருவர் மட்டும் நம்மை வெறுக்க மாட்டார், நம்மை குற்றம் சொல்ல மாட்டார், நம்மகிட்ட குறை காண மாட்டார். அவர் நம்மகிட்ட அன்பு மட்டும்தான் செய்வார். அதனால அந்த பகவானுடைய தாமரை திருவடிகளை நாம் பற்றி கொள்ளணும். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன நடந்தாலும் அந்த தாமரை திருவடிகளை விட்டுறவே கூடாது. அதனால பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்தல் வேண்டும். எப்போதும் அந்த தாமரை திருவடிய மனசுல தியானம் பண்ணி, அவருடைய தாமரை திருவடியை தரிசனம் பண்ணி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, விடாது நாம ஜபிக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 16 மாலையாவது ஜபிக்கணும். அப்படி பண்ணுனா நம்ம கிருஷ்ண உணர்வுல நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருப்போம். அப்போ அனுபவம் நமக்கு நிறைய கிடைக்கும். ரியலைசேஷன், பகவான் நம்ம கூட தான் இருக்காரு, அவர் நாம ரூபத்துல இருக்காரு, விக்கிரக ரூபத்துல இருக்காரு, சேவையில இருக்காரு, பாகவதத்துல இருக்காரு, எல்லாமே உணர முடியும். சோ இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம். மீண்டும் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. அனந்த கோடி வைஷ்ணவ